वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कात्यायनी महामाये महायोगिनी यदीश्वरी नंदगोप सुदम देव पदिंदे गुरुदे नमः। जय गुरुदेव। श्रीमद् भगवत गीதை 7வது அத்தியாயத்துல 9வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். பூமியில் நறுமணம் நானே, அக்னியில் அனல் நானே, சகல உயிரினங்களில் உயிர் நானே, தவ முனிவர்களின் தவமும் நானே. பகவான் சொல்றார் தொடர்ந்து எதெல்லாம் நானா இருக்கிறேன்னு அவர் சொன்ன இந்த அத்தியாயத்துல அதான் சொல்றாரு. எதெல்லாம் நானுங்கிறத அர்ஜுனனுக்கு தெளிவா எடுத்து சொல்றாரு. அதுல முதல்ல இன்னைக்கு படிக்கிற நம்ம சுலோகத்துல பூமியில வாசனைங்கிறார். அப்போ மண்ணுக்கு வாசனை, பூமிங்கிறது நமக்கு வாசனையை நம்ம காற்றுலதான் அனுபவிக்கிறோம். ஆனா உண்மையை சொல்ல போனா மண்ணுக்கு தான் வாசனை இருக்குது. மண்ணுல இருக்கிற வாசனை, மண்ணோட வாசனையை நம்ம இப்ப அனுபவிக்கிற அளவுக்கு, அடையாளப்படுத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வாழ்க்கை முறை இல்லை. முன்னையாவது சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன், கோடை காலம் கழிஞ்சு திடீர்னு மழை வந்ததுன்னா அந்த மழை நீர் பூமியில பட்டவுடனே பூமியில இருந்து ஒரு வாசனை வரும், மண் வாசனை. இதை கூட நாம் இப்ப அனுபவிக்க முடியாதபடி மழை நீர், மழை பெஞ்சு கூட பூமியில இருந்து வாசனை வர்ற மாதிரியான வாழ்க்கை முறை இல்லை. பூமியை அந்த அளவுக்கு நாம அனுபவிக்கிறோம். பூமியை மட்டுமா அனுபவிக்கிறோம்? பூமியை எப்படி கெடுத்து அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பணம், நம்ம உழைப்பு, நமது புலன் நுகர்வு எல்லாத்தையுமே கெடுத்துதான் அனுபவிக்கிறோம். நேரடியா உள்ளது உள்ளபடி இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அருகதை இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அருகதை இல்லைங்கிறது எதை வச்சு சொல்ல முடியல அப்படின்னா, இங்க மனித வாழ்க்கை, புலனுகர்வு வாழ்க்கை, விலங்குகளை போல இருக்கிற இந்த வாழ்க்கை மனுஷனுக்கு ஒரு பயிற்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னா, இங்க சுகபோகமா இவன் அனுபவிக்கிற அத்தனையிலுமே ஒரு நரகல்தனம், ஒரு அருவருப்பான, அது உடல் விட்டு போனதுக்கு அப்புறமோ அல்லது இந்த உடலுக்கு வர்றதுக்கு முந்தியோ கூட அவனுக்கு அது பரிச்சயமான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது தான் இந்த பூமியில உடல் எடுத்ததுக்கு அப்புறமும் வாழ்றான். எப்படின்னா, இங்க சொர்க்கம் நரகம்னு நம்ம படிக்கிறோம், சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்க அனுபவிக்கிற சுகத்துக்கு இது சொர்க்க பூமிடா, சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறோம். எதை சொர்க்கம்னு அனுபவிக்கிறோம்? பெரிய பெரிய கேளிக்கை ஸ்தலங்களையும் அனுபவிக்கிற புலன் நுகர்வுக்கு எதெல்லாம் இவனுடைய கேடான புலன் நுகர்வுக்கு உதவியா இருக்குதோ அதான் சொர்க்கம். அந்நிய தேசம், செல்வ செழிப்பு, போதைப் பொருள்கள், புலன் நுகர்வுக்கான ஆணுக்கு பொண்ணு, பொண்ணுக்கு ஆணு, தடையற்ற போகங்களுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பூமியை சொர்க்க பூமிங்கிறோம். அப்போ போகங்களை அனுபவிக்கிறதுக்காக அவன் இங்க வாழ்ற இந்த வாழ்க்கை இருக்கு, அது சொர்க்க நரகம்னு சொல்ற அந்த இதுக்கு இங்க வாழ்ற வாழ்க்கை பயிற்சியாவோ அல்லது ஏற்கனவே வாழ்ந்ததனுடைய எச்சம் மிச்சமாகவோ இங்கே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு மானிட வாழ்க்கையும் அவங்களுடைய தரத்துக்கு, மாளிகையில வாழ்ந்தாலும் சரி, சாலையோர பகுதியில பிச்சைக்காரனா வாழ்ந்தாலும் சரி, அவன் அனுபவிக்கிறது அத்தனையுமே அவனுக்கு ஏற்கனவே பரிச்சயமான மாதிரியே பார்க்க தெரியுது. எனக்கு பழகின வாழ்க்கையைத்தான் அவன் இங்க வாழ்வான்.
எங்க பழகி இருப்பான்? இந்த உடலுக்கு வர்றதுக்கு முன்னால பழகி இருப்பான், அல்லது இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் அதை வாழ்றதுக்கு இங்க பழகிக்கிட்டு இருக்கான், பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆக எவனுமே முன்னேற்பாடு இல்லாம இங்க இந்த வாழ்க்கையை வாழல. இல்லைன்னா இவ்வளவு ஆன்மீகமோ, அதாவது குருமார்கள், கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு, சைதன்ய மகாபிரபு வந்திருக்கிறாங்க, ராமானுஜர்ல இருந்து எவ்வளவோ பெரிய பெரிய நாயன்மார்கள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, எல்லாருமே வந்து 4000 திவ்ய பிரபந்தம் என்ன, 12 திருமுறைகள் என்ன, இயற்கையோ இறைவனோ மனித குலத்துக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறத பக்கம் திரும்பாமலே வெறும் இன்ப துன்ப அந்த ஒரு அருவருப்பான விஷயங்களை ஆனந்தப்படுறதுக்கான குணமெல்லாம் எப்படி வருது? கோவில் திருவிழாக்கள் எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுலயும் கூட அந்த தெய்வீகத்தை உணராம அது என்ன அப்படி ஒரு கேளிக்கை, அப்படி ஒரு கொண்டாட்டம். ஒரு ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா எவ்வளவு சுலபமா அந்த ஊரை எவ்வளவு குப்பையாக்க முடியுமோ அந்த மாதிரி ஆக்கிடணும் மனித கூட்டம் சேர்ந்து. அப்ப இதுக்கு முன்னால முன்னோர்கள் எல்லாம் திருவிழா கொண்டாடலையா? கொண்டாடினாங்களே. எனக்கு தெரிய நான் சின்ன வயசுல பாத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அருவருப்பான ஊரா விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவ்வளவு குப்பைகளா இருக்குது. குப்பைன்னு நான் சாதாரணமா சொல்லிட்டு, ஆனா கொடூரமான சிதில் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறம் இயற்கையின் மழைனாலே ரொம்ப ஆனந்தமா அனுபவிக்கக்கூடிய மழை இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அருவருப்பாகவும் பயங்கரமாகவும் மிக மோசமான ஒரு சூழலா இருக்கு. மழையெல்லாம் தொடர்ந்து பெஞ்சிருக்கு. எப்பவுமே புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை புறா அப்படி பேஞ்சுக்கிட்டு இருக்கும் மழை. எந்த நேரமும் சிலு 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 சிலுன்னு தூரல் விழுந்துகிட்டே இருக்கும். பூந்தூரல் நடமாடிக்கிட்டு இருப்போம். நோய் நொடி கிடையாது, வாசனையா இருக்கும், நல்ல மகிழ்ச்சியா இருக்கும், தூய்மையான மழையா இருக்கும். யாருக்கும் எந்த ஒரு வியாதியும் வந்ததில்லை. ஊரு சாக்கடையா நெருங்கி கழிவு நீர்களாலேயோ குப்பைகளாலேயோ தெருவோ வீடுகளோ அந்த மாதிரி அருவருப்பானதில்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மாளிகையா இருந்தாலும் சரி, மாளிகைக்கு உள்ளும் புறமும் கூட மழையால தண்ணீர் பெருகுச்சுன்னா அவ்வளவு ஒரு அவலட்சணமா இருக்கு. இதுல வாசனை எங்க கண்டுபிடிக்க? கடவுளை எப்படி கண்டுபிடிக்க முடியலையோ அதே மாதிரி பூமியில வாசனையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்றாரு, பூமியின் வாசனை நானுங்கிறாரு. வாசனைன்னா வாசனைன்னு சொல்றது தப்பு, நல்ல வாசனை கெட்ட வாசனை ஆயிரும். நறுமணம்ங்கிறாரு. பூமியில் இருக்கக்கூடிய நறுமணம் நானுங்கிறாரு. பூமியில தான் நறுமணம் இருக்குதுங்கிறது கூட நமக்கு தெரியல. கடவுளை தெரியல, அதனால அவருடைய அம்சமான நறுமணமும் தெரியல. நமக்கு தெரிஞ்ச நறுமணம் பூவுல இருக்கிறதாவும், பதார்த்தங்கள்ல இருக்கிறதாவும், உணவு பண்டங்கள்ல இருக்கிறதாவும், அப்படி ஒரு விதவிதமான நறுமணத்தை நம்ம நுகர்ந்துட்டு இருக்கோம். இது நறுமணம் இல்ல. ஒருத்தருக்கு பிடிச்ச ஒரு வாசனை ஒருத்தருக்கு பிடிக்காது. பதார்த்தங்கள் ஒரு இடத்துல ஒரு பலகாரம் செய்யறாங்கன்னா அந்த வாசனை பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு 2 பேர் இருக்கும்போது அதை எப்படி நறுமணம்னு சொல்ல முடியும்? வெறுமனை வாசனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சிலருக்கு நறுமணம்னா எல்லாருக்குமே இனிமையானதா இருக்கும். சகல ஜீவர்களுக்கும் இனிமையானதா இருக்கிறது தான் நறுமணம். அதே மாதிரி சகல ஜீவருக்கும் ஆதாரமா சுவாசத்துல நல்ல சிந்தனையில அதை சுவாசிச்ச உடனே அந்த நறுமணத்தை உணர்ந்த உடனே அவனுக்கு மனமும் அறிவும் எல்லாமே சுலபமாகவும் இனிமையாகவும் தெய்வீகமானதாகவும் நல்ல எண்ணங்களை கொடுத்து அவனை அமைதிப்படுத்தும், உள்ளத்தை ஆனந்தத்துல ஆழ்த்தும். அதுதான் நறுமணம்னு பேரு. அது எல்லா ஜீவனுக்கும் ஒத்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நறுமணம் நானுங்கிறார். இப்போ ஒரு வாழ்க்கை, உதாரணமா எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அது நமக்கு ஏற்கனவே கிடைச்ச அறிமுகமானதாகவோ அல்லது இனிமே கிடைக்கிறதுக்கான பயிற்சியாகவோ இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்ம இப்ப நினைச்சு பார்த்தோம்னா பொருத்தமா இருக்கும். நமக்கு எப்படி பொருத்தமா இருக்கும்? நமக்கு பொருத்தமா இருக்குங்கிறத விட அடாவடியா அதிகாரமா அவலட்சணமா வாழ்ற அந்த செல்வந்தர்களையும் அதே குற்ற
பரம்பரையில குற்றங்களையே வாழ்க்கையா வச்சுக்கிட்டு அது மூலமா ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறவரையும் பார்க்கும்போது மருத்துவமனைகள், பெரிய பெரிய நட்சத்திர கேளிக்கை விடுதிகள், உணவு விடுதிகள், தங்குமிடங்கள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவன் சொர்க்கத்தை கூட இங்க அனுபவிக்கிற அந்த சுகபோகங்கள் எல்லாமே எப்பேற்பட்டதா அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இதனுடைய இங்க இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா இதை விட கடினமான ஒண்ண, இதை விட அதிகமான ஒண்ண அனுபவிக்க போறாங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சுய மதிப்பு. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயமா பகவானுடைய சொல்ல தேடி கண்டுபிடிச்சு அதனுடைய உட்பொருளை உணர்ந்து அதை அனுபவிக்கிறதுக்காக நமது புலன்களை எல்லாம் அவர் பக்கத்துல திருப்பி இந்த ஜட இயற்கை புலன்கள் எதுக்குமே கொஞ்சம் கூட மனம் மசியாம இருந்துச்சுன்னா நம்மளை நாம காப்பாத்திக்கிட்டோம்ங்கிற ஒரு நிம்மதி திருப்தி வந்துடும், நிச்சயமா வரும். அப்படி வரும்போது நாம இப்பவே உறுதியா நம்பிடலாம், ஜெகநாதருடைய அந்த வைகுண்ட லோகங்கள்ல கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யத்துல அற்புதமான ஒரு இடத்துல நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பா நிச்சயமா போயிடுவோம். அப்ப நமக்கு சொர்க்கம் நரகங்கிற விஷயங்கள், பாவ புண்ணியங்கிற விஷயங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற இடத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு பூரண நம்பிக்கை இருக்கு. எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். கிருஷ்ணனையும் கிருஷ்ணனுடைய சொல்லையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு கிருஷ்ணனை தேடி கண்டுபிடிக்கணும். என்ன ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, ஒரு காவல்துறையில சேரணும்னா அதுக்குன்னு உடல் பலம் மன பலம் எவ்வளவு சோதனை பயிற்சியில இருக்கு. ஒரு ராணுவ வீரனுக்கு எப்படி பயிற்சி இருக்கு, மருத்துவருக்கு இருக்கிற மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஜட உடலுக்கும் உலக நிர்வாகத்துக்கும் எத்தனையோ பயிற்சி இருக்கு. அதுக்கெல்லாம் விழுந்து விழுந்து படிக்கிறோம், கஷ்டப்படுறோம். பயிற்சிக்கு மற்றவர்கள் யார்கிட்ட போய் பயிற்சி எடுத்து எப்படி ஜட உலக வாழ்க்கையை காப்பாத்திக்கோங்கிறதுக்காக பாடுபடுறோம். அப்ப இறைவனை பற்றிய செய்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக குருட்டுத்தனமா மறுக்கிறதும் முட்டாள்தனமா வெறுக்கிறதுமா இருக்கிறவன் பேச்ச கேட்டுட்டு நாமளும் ஆமா இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பயன்படாதோ அப்படின்னு சந்தேகப்படுறவனா இருந்தோம்னா அந்த வெறுக்க செய்கிற அந்த அயோக்கியத்தனமான அந்த அருவவாதிகளுக்கோ கடவுள் மறுப்பு காரணங்களுக்கோ நாம பணிஞ்சு அருவருப்பான ஒரு வாழ்க்கையை நம்மளாவே தேடி எடுத்துக்கிறோம். அப்போ கிருஷ்ணனுடைய கருணை இருந்தும் கூட அப்படி வீணா போறதுன்னா அவங்களுக்கு போய் பணிகிறதா? அப்போ உன்னை விட மோசமானவங்க அவங்க கிடையாது, நாம தான் மோசமானவங்க. நம்மளை விட தாழ்ந்தவன், சந்தேகத்துக்குரியவன். ஏன்னா மனித வாழ்க்கைக்கு இவன் தகுந்தவனா அப்படின்னு சந்தேகத்துக்குரியவன். அப்படிப்பட்டவனுக்கு போய் நாம பணிஞ்சோம்னா அப்ப நாம கடவுளை தேடிட்டு இருக்கிற இந்த முயற்சி, கடவுளை பற்றிய தெரிஞ்சுக்கிறதுக்காக நமது ஆச்சாரியர்களும் நமது குருமார்கள் வேத இலக்கியங்கள் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆனந்தமான அந்த பாதையை நாம எவ்வளவு சுலபமா அடைய முடியுமோ அதை விட்டுட்டு எவ்வளவு கடினமா ஒரு விரோதமான தர்மத்துக்கும் நமது இயல்பான வாழ்க்கைக்கும் விரோதமான ஒருத்தனோட வாழ்க்கையை இணைச்சிக்கிறதுக்கு போறோம்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரு? எந்த அளவுக்கு நம்ம பாக்கியசாலியா அந்த அளவுக்கு துரதிருஷ்டசாலியாவும் ஆகுறது நம்ம மனோபாவத்தை பொறுத்து தான். அதுக்குதான் எப்பவுமே நம்மள இந்த ஆபத்தான சூழ்நிலையில இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா நிச்சயமா சற்சங்கத்தை பக்தர்களுடைய தொடர்பை இழக்கவே கூடாது. பயிற்சி பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும், குருமார்களுடைய பாதையை பின்பற்றணும். எந்த நேரத்திலையும் எந்த மாதிரியான ஆபத்து மிக அருகாமையிலேயே இருக்குது, அது நம்மளை மயங்க வச்சு அந்த பக்கம் கொண்டு போயிரும், எந்த பக்கம் நரகல் பக்கம் கொண்டு போயிரும் அப்படிங்கிறதுல எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் மாயை வசப்பட்டது அப்படின்னு சுலபமா சொல்லுவோம். மாயையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாயம்ங்கிறது என்னது? இல்லாத ஒண்ணு. இல்லாத ஒண்ணை இருக்கிறதா நம்ப வைக்கிறத மாயம்னு சொல்லலாம். அந்த மாயை அவனை அறிவை மயங்க வச்சிருச்சு, அவனை துரதிருஷ்டசாலியா அவருடைய வாழ்க்கையில புலன் இன்பத்து பக்கம் திசை திருப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. மாயை என்ன செய்யும்? தன்னை ஒரு இல்லாத ஒரு தகுதி தாங்கிட்ட இருக்கிறதா பெருமைப்பட வேணா வைக்கும்.
அந்த பெருமைப்பட வைக்கிறது கூட எதுக்காக? அவனை காப்பாத்துறதுக்காக. அந்த பெருமையில இருக்கிற ஆனந்தத்தை அவன் உணர்ந்துட்டு நிஜமாவே பெருமைக்குரியவனா ஆகட்டும்ங்கிறது தான் மாயையினுடைய வேலையை தவிர மாயை ஜீவனை ஏமாத்துறதுக்காக கிடையாது. பகவானுடைய மாயம் என்னுடைய தெய்வீக மாயை வெல்லுவதற்கு அரியதுன்னு அவரே என்ன சொல்றாரு? இன்னும் சொல்லுவாரு. ஆனா என்னை சரணடைந்தவர்கள் வெல்லலாம்னு சொல்றாரு. அதை எப்படி வெல்ல முடியும்? வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வெல்லலாம்னு சொல்றாரு எப்படி? அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டா அது நமக்கு உதவி செய்யற மாதிரி மனநிலைக்கு நாம வந்துட்டோம்னா அப்ப அந்த சக்தியை நம்ம ஜெயிச்சுட்டோம், வெற்றி கொண்டு உரிமை பாராட்டிட்டோம் தானே அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தத்துல அவர் வெல்லலாம்னு சொல்றாரு. எப்போ பணிஞ்சா வெல்லலாம், பணிஞ்சா உனக்கு சொந்தமாயிடும். நம்ம கிட்ட படிவு இல்லாம இருந்துச்சுன்னா அது நமக்கு சொந்தமாகாது. அத இப்போ ஒரு வாழ்க்கையை இந்த வாழ்றோம். இந்த வாழ்க்கையில சின்ன வயசுல இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது எல்லாமே சின்ன வயசுல வேண்டிக்கிட்டது இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படிதான் கிடைக்குது. இதுக்கு முந்தைய செயலோட விளைவு தான் கிடைக்குது. ஒரு அற்புதமான பேனா வாங்கணும், எல்லாரும் வச்சிருக்கிற பேனா விட என்னுடைய பேனா சிறப்பானதா இருக்கணும், நான் அது என் விருப்பப்படி நான் எழுதுற எண்ணத்துல என்ன இருக்கோ அதனுடைய வேகத்துக்கு என் கை எழுதுறதுக்கு இந்த பேனா தடங்கள் இல்லாம அப்படியே எழுத அவ்வளவு சுகமா இருக்கணும் அப்படின்னு ஒரு அழகான பேனா. அது வடிவத்திலையும் சரி, அது இயங்குற விதத்திலையும் சரி, அதனுடைய மை அந்த எழுத்துல எப்படி பதிஞ்சதுன்னா அது உடனே அது நீண்ட நாளைக்கு அழியாம அப்படியே இருக்கிற மாதிரி இப்படி எல்லா சிறப்பும் இருக்கக்கூடிய ஒரு பேனா வேணும்னு விரும்புறோம். புகழ்பெற்ற பேனா. அந்த பேனா தயாரிக்கிற கம்பெனிகள்லாம் நிறைய இருந்துச்சு, தொழிற்சாலைகள். அதனுடைய பேரெல்லாம் புகழ்பெற்ற பேரா இருந்தது. அது குறிப்பிட்ட பேனான்னு நான் பேரெல்லாம் சொல்லணும்னு இல்லை, இன்னைக்கு ஏகப்பட்ட பேனா வந்துருச்சு. இருந்தாலும் அந்த மாதிரி பேனா வேணும்னு விரும்பினோம். விரும்பின நேரத்துல அது கிடைக்கல. வெகு காலம் கழிச்சு அந்த பேனா கிடைக்கும் போது நாம இத எவ்வளவு காலத்துக்கு முன்னால விரும்பினோம், அனுபவிக்க விரும்பினோம் அப்படிங்கிற ஒரு நினைவு வரும்போது அன்னைக்கு இப்ப கையில கிடைச்சதுக்காக அன்னைக்கு ஏங்கின அளவுக்கு மகிழ்ச்சி அடைய முடியல. இன்னைக்கு ஏன்? விரும்பும் போது கிடைக்கலையா? பள்ளி பருவத்துல விரும்பினோம், இன்னைக்கு கல்லூரி பருவம் எல்லாம் முடிஞ்சு ஒரு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பேனா கிடைக்குது. அப்ப அன்னைக்கு சின்ன வயசுல நான் விரும்பினது இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சி வரணுமா வேண்டாமா? ஆனா வரல. அந்த மகிழ்ச்சியே வரல. அன்னைக்கு விரும்பினேன், அன்னைக்கு கிடைச்சிருந்தா அதோட மகிழ்ச்சி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளா நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா, அந்த பருவத்துல கிடைச்சிருந்ததுன்னா அந்த மகிழ்ச்சியை அதை முழுமையா உன்னை பயன்படுத்த விட்டுருக்காது. அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான மகிழ்ச்சி. உண்மையில இன்னைக்கு முதிர்ச்சி அடைஞ்ச உன்னுடைய பக்குவத்துக்கு இப்போ உனக்கு அந்த பேனா கிடைச்சிருக்கிறத நீ தாராளமா மகிழ்ச்சியா அதை அனுபவிக்கலாம், அதை மகிழ்ச்சியா பயன்படுத்தலாம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த மகிழ்ச்சி அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம், இவ்வளவு காலம் கழிச்சு கிடைச்சிருக்குது, அது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா தரல, சாதாரணமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமே. இது மாயம், இது மாயா. இந்த மாதிரி மாயை உன்னை செப்பனிடத்தான் செய்யுமே தவிர மாயை எப்பவுமே ஏமாற்றாது, தீய செயலுக்கு கொண்டு போகாது. தீய செயலுக்கு போறதும் பகவானை விட்டு விலகி போக வைக்கிறது மாயாவுடைய வேலை இல்லை. பகவான் கிட்ட நெருங்கி கூட்டிட்டு போறதுதான் மாயையினுடைய வேலை. ஒரு துணை தேடணும்னு உனக்கு தோணுது, அந்த துணையை தேடணும்னு தோண வைக்கிறதுக்கு ஒரு மிரட்டல், நோயாலேயோ பொருளாதாரத்தாலேயோ அல்லது விபரீதமான காட்சிகளாலேயோ இல்ல மற்றவர்களுடைய அவதூறான அருவருப்பான பயங்கரமான வாழ்க்கையை பார்த்தோ ஐயோ நம்ம இப்படி ஆளாயிடக்கூடாது அப்படின்னு பயம் வருது அப்படின்னா அப்படி பயமுறுத்தி வேணா
ஒரு நல்ல துணைய, நல்ல ஆசிரியரை, நல்ல பக்தி பாதைய, ஆனந்தமான ஒரு ஒழுக்கமான பாதைய நீ நாடி வர்றதுக்கு மாயை விரட்டலாம். ஒரு ஆசிரியரை போல வழிகாட்டுமே தவிர மாயை எப்போதுமே தீமை செய்யாது. ஆக பூமியில் நறுமணம் நானேங்கிறாரு. அடுத்து அக்னி, நெருப்பு, நெருப்புல இருக்கக்கூடிய வெப்பம் நானுங்கிறார். அக்னியில் அனல் நானே அப்படிங்கிறார். அக்னியும் நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். முன்னெல்லாம் விறகுல இருந்து நெருப்பு வந்துச்சு. ஆதியில ஒரு குருவ மாணவர்கள் அறிவை தேடி, அறிவு வேணும் எனக்கு அப்படின்னு தேடுறதுக்கே அறிவு வேணும். ஏன் எனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவு? சாதாரண எறும்புல இருந்து, ஈ எறும்புல இருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் இருக்கிற சாதாரண அறிவு, வெறும் புலனுகர்வு அறிவு. பொருள் சேர்க்க தெரியும், அனுபவிக்க தெரியும், அதை சேர்த்து வைக்க தெரியும், வேற யாரும் களவாண்டு போகாம இருக்க தெரியும். அப்படி யாராவது வச்சிருந்தா அவங்க கிட்ட களவாங்க தெரியும். இதுக்கு அறிவா? இது எல்லா உயிரும் தான் செய்யுது. இது அறிவு கிடையாது. இந்த அறிவு இல்லாம நம்ம இந்த சகல ஜீவர்களுக்கும் இந்த புலன் உணர்வு பாதையும், அதுக்கான பொருளையும், அதுக்கான கால சூழ்நிலையவும், சீதோஷணங்களையும் அமைச்சு கொடுக்கிறதுக்கு இந்த பேரண்டம் முழுவதும் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதுல யாராவது அவதூறாவோ ஆக்கிரமிப்பாகவோ தப்பா விதி, இயற்கை விதிகளுக்கு புறம்பா நடந்துகிட்டா அவங்க அதுக்குரிய பயன் இழப்பு, துன்பத்தை அடைகிறாங்களே. இது மொத்தத்தையுமே நிர்வாகம் பண்ற அந்த ஆற்றல், அந்த தெய்வீக ஆற்றல், அது என்னது? அது கிட்ட, அந்த தெய்வீக ஆற்றல் கிட்ட நான் எப்படி நெருங்குறது? என்னைய நான் எப்படி தூய்மையானவட ஆக்கிக்கிறது? இந்த பொதுவான இந்த ஜட உலக பௌதிக இன்பங்கள்ல திளைச்சி இதுவே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தொடக்கமும் முடிவும் இருக்கக்கூடிய நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கை, மயக்கமான இந்த வாழ்க்கையில நான் எப்படி இதை அனுபவிச்சு கடந்து நிரந்தரமான ஒரு இடத்துக்கு எப்படி போறது? ஏன்னா எல்லாரையும் பார்க்கிறேன், வளர்றதும் வாழ்றதும் சிதைகிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி தான் நானும். ஒரு நாள் நானும் இந்த உடல்ல இருந்து மரணத்தை சந்திப்பேன். நான் சந்திப்பேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இறைவனை பற்றிய உணர்வுகளும் ஒழுக்கமும் பண்பும் உள்ள மகான்கள் எல்லாமே உடல் விட்டு போய் இன்னைக்கு அவங்க பாடின எழுத்துக்களையும் அவங்களுடைய வடிவத்தையும் கல்லாவோ சித்திரமாவோ சிற்பமாவோ அவங்களுடைய எழுத்துக்களாகவோ கருத்துக்களாகவோ தான் நம்ம இப்ப பாக்குறோம். அப்போ நமக்கும் இதே ஒரு நிலைமை கண்டிப்பா வரும். அவங்க சந்திச்ச அதே மறைவு, அதே மறைவை நானும் சந்திப்பேன். ஆனா அவங்களும் இருந்தாங்க, இருக்கிறாங்க, இருப்பாங்க. அதே மாதிரி நானும் இருப்பேன். நிரந்தரமான நானு நிரந்தரம் இல்லாத இந்த சூழலுக்குள்ள எப்படி வந்தேன்? நிரந்தரமா இந்த சூழலை எல்லாத்தையுமே எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த பரமாத்மா, அந்த இயற்கை ஆற்றல், அந்த அறிவு கிட்ட, அவங்க கிட்ட போறதுக்கான அறிவு எனக்கு எப்படி வரும்? அந்த அறிவை நான் தேடி போறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியரை தேடி போனோம்னா, அந்த ஆசிரியர்கிட்ட தேடி போறதுக்கு கையில என்ன கொண்டு போகணும்? உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன கொண்டு போகணும்? நாம என்ன கொண்டு போவோம்? ஒருத்தரை பார்க்க போற ஒரு முக்கியமான பிரமுகரை அவருடைய அன்புக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் நம்ம உட்பட்டு அவரை அன்பையும் அதிகாரத்தையும் வாங்க போறோம். அவர்கிட்ட இருந்து அவருக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உறவு வேணும். அவரை சந்திக்க போறோம். என்ன வாங்கிட்டு போவோம்? இந்த பெருமாளை பார்க்க கோயிலுக்கு வரீங்க, என்ன வாங்கிட்டு வருவீங்க? பூ, பழம், தேங்காய், என்ன தீபம் போடுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். பலகாரங்கள், பட்சணங்கள் செஞ்சு வணங்குவோம். தட்சிணை, பொருளாதாரம், பொருள் கொடுத்து வணங்குவோம். ஆனா உண்மையில ஒரு குருவை தேடி போகும்போது விறகு கொண்டு போகணும். அதுதான் உண்மை, உபனிஷத்து சொல்ற உண்மை. ஏன்னா விறகில் இருந்து நெருப்பு. ஒரு உண்மையான
மனித வாழ்க்கையோட அடிப்படை கடமை என்னன்னா யாகத்தி, அந்த அனலை மூட்டுறதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆரம்பமே. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன வேணும்? நெருப்பு வேணும். நெருப்பு, அது தீபமா இருந்தாலும் சரி, அடுப்பா இருந்தாலும் சரி. உணவு சமைக்கணும் இல்லையா? அந்த உணவை இறைவனுக்கு படைக்கணும் இல்லையா? தேவர்கள், இயற்கை, பரம்பொருள் எல்லாத்துக்குமா, எல்லாமுமா மனிதர்களுடைய தேவைகள் எல்லாத்துக்குமே வழங்கக்கூடிய அந்த தேவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள உபாசிக்கிறதுக்கு முதல்ல அக்னி மூலமா தான் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவங்க வழங்கினதை அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த அடிப்படை காலங்காலமா எப்பவுமே உண்டு. யாகத்தி, அந்த யஜ்யம் இல்லாமல் மனித வாழ்வே கிடையாது. அப்போ யஜ்யத்துக்கு முதல்ல தேவை விறகு. அந்த விறகுன்னா பூமியில பெயர் தெரியாத பல தாவரங்கள் இருக்கு, நமக்கு எந்த பெயரும் தெரியாது, மூலிகையில் தெரியாது. ஆனா யாகத்துக்குன்னு சில குறிப்பிட்ட மரங்கள் இருக்கு, குறிப்பிட்ட விறகுகள். அதை சேகரிச்சு கொண்டு போய் கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே யாகத்துக்காகவே, அவரு யாக நெருப்பை மூட்டாதவங்க எந்த முனிவனும் இருக்க மாட்டான், எந்த அறிவாளியும் இருக்க மாட்டான். எல்லாரும் யாகத்தை தான், யாகத்தின் மூலமா தான் இந்த இறைவனுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்கும் சக்தி ஊட்டுவதற்காக இறைவனை எப்பவும் உபாசனை பண்றதுக்கு யஜ்யம் மூலமா தான் தொடர்பு கொள்வாங்க. அந்த யஜ்யத்துல முக்கியமான பொருளே அந்த நெருப்பு தான். அதுல இருக்கக்கூடிய வெப்பம், அனல் நானுங்கிறாரு கிருஷ்ணர். எதெல்லாம் நமக்கு பயன்படுத்த அல்லது நாம பயன்படுறதுக்கு என்ன வேணுமோ அந்த ஆதார சக்தி பகவான். அதுதான் சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ அக்னியில அனல் நானுங்கிறாரு. சகல உயிரினங்களில் உயிர் நானேங்கிறார். அப்போ ஆத்மாவாகிய நான், எனது அப்படிங்கிற உரிமை உணர்வுக்கு உள்ள உயிரா இருக்கிறது, அந்த உயிருக்கு உயிரா இருக்கிறது இறைவன் நான் தாங்கிறார். அப்போ இறைவன் நம்ம உயிரோட, உயிருக்கு உயிரா இருக்கிற அந்த இறைவனை கூட வச்சுக்கிட்டு தான் நமது உயிருங்கிற நானு என்னுடைய புலன்களையும் என்னுடைய புத்தியவும் எந்தெந்த வழியில எல்லாம் நான் அனுபவிக்கிறேன், எந்தெந்த வழியில எல்லாம் மற்ற உயிர்களை அனுபவிக்க வைக்கிறேன், என்ன நினைக்க வைக்கிறேன், எல்லாத்துக்கும் ஆதார சக்தியே நான் தான். எனக்கு ஆதார சக்தியா இருக்கிறது அந்த இறைவன். அதான் உயிரினங்களில் உயிர் நானேங்கிறார். தவ முனிவர்களின் தவமும் நானேங்கிறார். ஆக அக்னியை மூட்டுறதும் அவர் தான், அக்னியில இருக்கிற அனலும் அவர் தான், அக்னியா இருக்கிறதும் அவர் தான், அக்னியில ஆகுதியா இருக்கிறதும் அவர் தான், எல்லாத்துக்கும் ஆதார சக்தியா இருக்கிறது அவர் தான். இந்த மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு வைபவத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அன்னன்னைக்கு அந்தந்த வைபவத்தை மட்டுமே தெரிஞ்சுட்டு அடுத்ததுக்கு சம்பந்தம் இல்லாம போகாம எப்பவுமே எல்லாத்துலயுமே எந்த நேரத்திலையும் எல்லா இடங்கள்லையும் எப்பவும் எல்லா புலன்கள்லையும் பகவானை பார்க்க முயற்சி பண்ணணும். பணிவோட மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மகாமந்திரத்தை சொல்றதுல மட்டுமில்ல, இந்த மகாமந்திரத்தை வழங்குறதுக்காகவே ஆசிரியர்கள் ஆக இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வங்களா வந்தவங்க ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர் பக்தவருந்தா, அந்த 5 குருமார்களுக்கும் அவங்களுடைய பின்பற்றக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி பணிவோட மகாமந்திரத்தை சொல்லாம வேற வழி இல்லை. ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தி ஏவனாஸ்தி கதிரா. இதை தவிர வேற கதி இல்லை. பகவானுடைய வைபவத்தை நான் சொல்லி புரிஞ்சுக்கிறத விட, புரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம நாமத்தை சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறது மிக மிக உத்தமம். உங்களுக்கு அவங்க பகவானே தெரிய வச்சிருவாரு. வாஞ்சா கல்பத்தர்பட்ச கிருபா சிந்துபியே வச்ச பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.